சூடான தண்ணியில் கொஞ்சம் ட்ரை ரெட் சில்லி நம்ம ஃபஸ்ட்டு ஊற வச்சு பேஸ்ட்டாக பண்ணிக்கணும். இது அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு சின்ன கிரைண்டிங் ஜாரில் இந்த ரெட் சில்லி எல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான ரெட் சில்லி பேஸ்ட் இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மட்டன் குக் பண்ண போகிறோம். அண்ட் இதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக கீ சேர்க்கலாம். கீ சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம கரம் மசாலாவோட ஸ்பைசஸ் எல்லாம் சேர்க்கலாம். இதில் நம்ம கரம் மசாலா பவுடர் சேர்க்க மாட்டோம். அதனால இந்த ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு 2-3 பே லீஃப், அப்புறம் 2 பட்டை, அப்புறம் 2 கருப்பு ஏலக்காய், அப்புறம் கொஞ்சம் சின்ன ஏலக்காய், கூடவே கொஞ்சம் கிராம்பு. ஸ்பைசஸோட ரோஸ்டட் ஸ்மெல் வரும்போது இதில் பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்க்கணும். இன்றைக்கி 500 கிராம் மட்டன் குக் பண்ணுறேன். அதுக்கு 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்குறேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வணக்கினதுக்கப்புறமா இதில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்க்கலாம். இதோட ராஸ்மல் போகிற வரைக்கும் இதையும் நல்லா வணக்கணும். அடுத்தது இதில் நம்ம மட்டன் எல்லாம் சேர்த்துடலாம். மட்டன் சேர்த்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண அந்த ரெட் சில்லி பேஸ்ட்டு சேர்க்கணும். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரா பவுடர், அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் 1/2 கப்பு தயிர் சேர்க்கணும். இந்த தயிரெல்லாம் எந்த கட்டியும் இல்லாமல் இருக்கிறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து நம்ம ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். இப்போ இதில் காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குது, பட் காரம் இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நான் இப்போ இதில் சேர்க்குறேன். இனி இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம குக்கரோட லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி 9 விசில்ஸ் வர்ற வரைக்கும் வச்சு குக் பண்ணணும். குக்கரோட விசில் இறங்கினதுக்கப்புறம் இப்போ லிட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட ராஜஸ்தானி லால் மாஸ் நல்லா ரெட் அண்ட் ஸ்பைஸியாக ரெடி ஆகிடுச்சு.